சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தின் ரகசியங்களை போதிக்கிற இடத்துல நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எனவே நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவருக்கு சொல்ல வேண்டுமாக்கும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவரே எல்லாமே செய்யலாம், அவருக்கு தான் தெரியுமே, எனக்கு நிலம் அவருக்கு தெரியுமே, அவரே எல்லாம் செய்திடலாமே, நான் கேட்டால் அவர் செய்யணுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சிலர் நினைக்கிறாங்க எல்லாமே அவருடைய சித்தம், அவர் ஒரு சில சித்தம் வச்சிருக்காரு, அவருடைய சித்தத்தின் படிதான் அவர் செய்வார், அதுல மாற மாட்டார். அவருடைய நோக்கத்தை அவருடைய சித்தத்தின் படிதான் அவர் செய்வார், எதை செய்தாலும் அப்படிதான் பண்ணுவார். இதனால நாம் அவருடைய என்ன கேட்டு என்ன பிரயோஜனம், எல்லாமே அவருடைய சித்தத்தின் படிதான் நடக்கும். நல்ல கவனிக்கிறேன், அவருடைய சித்தத்தின் படிதான் நடக்கும், நான் கேட்டு பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிற பல கூட்டம் இருக்கிறாங்க. நீங்க அதுல இருக்கிறீங்களா என்பதை நீங்க தான் யோசிக்கணும். எல்லாம் ஆண்டவர் சித்தம், எல்லாம் ஆண்டவன் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறீங்களா நீங்க தான் பார்க்கணும். ஜெபிக்க வேண்டிய முக்கியத்துவமான காரணங்களை சில காரியங்களை கடந்த நாட்களில் உங்களோடு போதித்து வருகிறேன். பூமியில ஏதாவது நடக்க வேண்டுமானால், பூமியில ஏதாவது நடக்கணும்னா மனுஷன் வேண்டிக் கொள்ள வேண்டும். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் எதுவும் நடக்காது என்று பைபிள் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறோம். நல்ல கவனிக்கிறேன். ஏன் பைபிள்ல ஆண்டவர், நல்ல கவனிக்கிறேன், பூமியை படைத்து பூமியை மனிதனுடைய கையில் கொடுத்து நீ ஆண்டுகள், இது உனக்கு நான் கொடுத்தேன் என்று என்றைக்கு அப்படி சொன்னாரோ இன்று வரைக்கும் அப்படியே தான் செயல்படுகிறது. மனுஷன் தான் ஆண்டு கொள்ளும், ஆண்டவர் இதுல ஆளுகிறது இல்லை, மனுஷன் ஆள வேண்டிய பூமி. ஆகையினால பூமியில வாழுகிற உலகத்துல ஏதாவது நடக்கணும்னா மனுஷன் கேட்பதனால, மனுஷன் வேண்டிக் கொள்கிறதுனாலதான், கர்த்தருக்கு அனுமதி கொடுக்கிறதுனாலதான் ஏதாவது செய்ய முடியும். அப்படியானா ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்காம ஆண்டவர் நமக்கு எதுவும் செய்கிறது இல்லை. நிறைய பேர் அதனால ஜெபம் பண்ணாமலே நடக்கிறாங்க. ஜெபத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சீங்கன்னா ஜெபம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ரொம்ப வேல்யூபிளாக ஒரு ஜெபம் கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான காரியங்கள். நான் ஏன் ஜெபம் பண்ணணும், எல்லாம் அவருக்கு தெரியும், அவரே செய்ய வேண்டியதில்லை, நான் கேட்டுதான் அவர் செய்ய பார்ப்போம் என்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவருக்கு சித்தம், அவர் சித்தத்தை நோக்கத்தை மாற்றவே மாட்டார், அவருக்கு சித்தப்படிதான் நடக்கும், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவருடைய செயல், அவருடைய சித்தத்தின் நடக்கும், அதனால நான் கேட்கணுமாக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறான். ஆனா ஜெபிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை புரிந்தீங்கன்னா நீங்க ஜெபிக்காம இருக்க மாட்டீங்க. ஜெபம் பண்ணா நடக்கும். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். பூமியை கர்த்தர் படைத்து அவர் ஆண்டு கொள்ளல, அவர் ஆளும்படி எல்லா சிஸ்டத்தையும் உருவாக்கிட்டாரு. எல்லாமே அதன் பாடு அதனுடைய இயற்கையாக செயல்படுகிற விதத்தை வச்சுட்டாரு. இது யார் ஆண்டு கொள்ளணும்னு சொல்கிறாரு? மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும். மனிதன் ஆளுகை செய்கிற இடத்துல ஆண்டவர் வந்து தலையிடுறது இல்லை. மனுஷனாக கேட்டு மனுஷனாக விண்ணப்பம் பண்ணாம ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில எதுவும் செய்கிறது இல்லை. நம்ம அனுமதி கொடுத்தாதான் அவர் ஏதாவது செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரே சொல்கிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படணும்னு கேளுங்கன்ற. பரலோகத்தில் எப்படி உங்களுடைய சித்தம் செயல்படுதோ அது போல பூமியிலே செயல்படணும்னு நீங்க கேளுங்கன்ற, செபிக்கணும்ன்ற.
அவர் பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை இந்த பூமியில என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி செய்ய மாட்டார். ஏன் எனக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குன்னு சொல்லுற அநேகர் விரக்தியில வாழுகிற பிள்ளைகள் கவனிக்கிறீங்க. அவரா வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நம்ம தான் கேட்டு வாங்கணும். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னா நீ ஆள வேண்டியவன், எனக்கு ஏதாவது நன்மையாக மாறணும், எனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கணும், நான் ஏதாவது லைஃப் கட்டணும், நான் கேட்காம நடக்காது. அதை வணங்கிக் கொள்ளும். நான் கேட்கணும். என் வீடு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம், என்னுடைய ஃபைனான்ஸ், என்னுடைய வெற்றி, என்னுடைய ஜெயம், வாழ்க்கை எல்லாமே நான் கேட்காம நடக்காது, தானாக வராது. அது பைபிள் போதிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் வந்து தானா என்ஃபோர்ஸ் பண்ணி செய்ய மாட்டார். கர்த்தர் மனிதனுக்கு ஒரு சுய மரியாதை கொடுத்திருக்கார், ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மரியாதை கொடுத்து அவனை அந்தஸ்துப்படுத்தி வச்சிருக்கார். நீ என்ன போல படைக்கப்பட்டவன். அவர் மதிக்கிறார். நம்ம மதிக்காம நம்ம ஒரு பொம்மையாட்டு ரொபோட் ஆட்டு வச்சு நம்ம மேல திணிக்கிறது இல்லை. நீ ஆளணும், நீ செய்யணும், நீ கேட்கணும், நீ இது நடக்கணும், நீ விரும்பணும், எனக்கு இப்படி வரணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையணும் என்று நீ விரும்பணும், அதை கேட்கணும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம அவரை போல படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கவனிக்கிறீங்க. என்ன போல இன்னொருத்தர் பிரசவம் பண்றாருன்னா எனக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவர் பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன அவரே பேசுறாருல, நம்ம பேசாம இருக்கோம். இன்னொருத்தர் என்னை விட நல்ல டாப்பா இதுல இருந்து பேசுறாருன்னா நான் இதுல இருக்க மாட்டேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நீங்க பண்றது போல இன்னொருத்தர் பண்ணா உங்களால பிடிக்காது, பொறுக்காது. 100 மார்க் ஒரு பிள்ளை எடுக்கிற பிள்ளை போல நான் 100 மார்க் எடுத்துட்டு இருக்கேன், இன்னொருத்தி 100 மார்க் எடுக்கிறான்னா அவளுக்கும் உங்களுக்கு போட்டி தான் இருக்குமே தவிர பிடிக்காம தான் போகுமே தவிர பிடிக்காது, ஒத்து போகாது. அவ அப்படி பிடிக்கிறா, அவ அப்படி மார்க் எடுக்கிறா, இவ அப்படிதான் போட்டி வரும். அவரை போல ஆண்டவர் படைத்திருக்கிறார், நம் மதிக்கிறார். என் பிள்ளை நீ நல்ல ஆண்டு இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நல்ல ஆண்டு, நல்ல வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ் என்றுதான் நம்ம படைக்கிற. இதை வணங்கிக் கொள்ளணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய சாயலை நம்ம கொடுத்தார், அவருடைய ரூபத்தை நம்ம கொடுத்தார். நீ ஆண்டு இந்த பூமியை நல்ல முறையில் வாழணும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பூமியில ஏதாவது பூமியில நடக்கணும், நீ ஆண்டுக்குள்ள பூமி நடக்க வேண்டும் என்றால் நீ ஜெபித்தால் தான் கிடைக்கும். ஜெப வாழ்க்கை இருந்தால் தான் கிடைக்கும். வீட்டுல ஜெபம் இல்ல, வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஃபெயிலியர் உள்ள வாழ்க்கை, தானாக நடக்கவே நடக்காது. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ஜெபம் பண்ணி 7 பிரேயர் எழுதி கொடுத்திருக்கிறேன், அது நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற வாழ்க்கைய முதல்ல வெளியே தள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். நீங்க கேட்டா உங்க வீட்டுல எல்லாம் நடக்கும், உங்க காரியம் கட்டப்படும், உங்க சுகம் கட்டப்படும், பொருளாதாரம் கட்டப்படும், எத்தனை விதமான வீழ்ச்சியும் மாறும். அது நீங்க கேட்டாதான் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்படி நம்ம கேட்கறதுல நீங்க ஜெபத்திற்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். விசுவாசமும் ஜெபமும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ அந்நியப்பட்ட மாதிரி இருக்காதீங்க. உங்களுக்கு சொல்லுங்க, சொல்றேன். ஜெபத்துல எப்படி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, ஜெபத்துல விசுவாச வார்த்தை உபயோகப்படுத்தி அதை எப்படி நான் பயன்படுத்தி அதனுடைய வெற்றியை நான் அடைவது, ஒர்க் அவுட் பண்ணுகிறது என்பதை அறிவது ரொம்ப முக்கியம். ஜெபத்துல விசுவாச வார்த்தையை பேச பழகணும், பயன்படுத்த பழகணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சிலர் நினைக்கிறாங்க ஜெபத்துல அழுவதனால தேவனை பிரியப்படுத்துறாங்க. அழுது புரண்டா கண்ணீர் விட்டுட்டா ஆண்டவர் கேட்டுருவாரு, பதில் கிடைக்கும் சொல்ற தவறானது. ஹலோ, அழுது புரண்டு கண்ணீர் விட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு என்று நினைக்கிற தவறானது.
அது தேவனுக்கு பிரியமானதில்லை. அழுகிறது தேவனுக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. ஏதோ என் மேல மனப்பறைக்கு அவர் செய்துவார், அதனால பிரச்சனையை நினைச்சு நினைச்சு அழுகிறது தவறு. அது பிரேயர் இல்ல, அதுல தேவன் பிரியமா இல்ல. தேவன் நம்முடைய கண்களில் உள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர். நான் அழுதுட்டு இருக்க அவர் விரும்புறது இல்லை, அதை பிரியப்படுறது இல்லை. என் பிள்ளை அழுதுட்டே இருக்கணும்னு சொல்லுது, அவர் பிரியப்படுகிறது இல்லை. அப்புறம் ஒரு பிரச்சனை பாடு வந்துட்டுன்னா அழதான் செய்வோம், அது தவறுன்ற. எது பிரியம்? ஜெபத்துல விசுவாசம் இருப்பதுதான் பிரியம். விசுவாசம் இல்லாம நீ அழுதுட்டு புலம்பிட்டு ஐயோ போயிட்டே ஒப்பாரி நிற்கிற தேவனுக்கு பிரியமில்லை. ஆமென் சொல்லுவோமா? அப்படி கண்ணீரை பார்த்து ஆண்டவர் பதில் கொடுப்பார்னா எல்லாரும் அழுங்கன்னு நான் சொல்லி கொடுக்கலாம். பிரசவம் பண்ணி எல்லாரும் அழுங்க, வீட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்து நல்லா அழுங்கன்னு சொல்லலாம். அழுகை பிரேயர் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? நிறைய அழுகிறீங்களா? நிறைய பேர் நிலைமைகளை வச்சுட்டு அழுகிறீங்களா இல்லையா? நல்ல அது பிரேயர் இல்லை, அதுல தேவன் பிரியமா இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படி அழுது அழுது பழகிட்டோம், அழுகையை நிறுத்தணும். சிலருக்கு பிரச்சனை வந்தா கோபம் டென்ஷன் ஏறி உச்சிக்கு ஏறி நிற்கும், அதுல பிரயோஜனம் இல்லை. சிலர் பிரச்சனையை கண்டு பரிதாபங்களை கண்டு நிலைமை தாங்க முடியாது போகும்போது ஓடு ஒப்பாரிக்கிறது, அதுல பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு பிரியமானது இல்லை அதெல்லாம். அப்ப எது பிரியம்? ஜெபத்துல ஜெபிக்கிற பிள்ளைங்க விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நானே சொல்ல முடியும், எல்லாரும் வீடுகளை போய் உங்க பிரச்சனையை வச்சுக்கிட்டு நல்லா அழுங்க, அதான் பிரேயர். அதுக்கு ஆண்டவர் ஏதாவது பண்ணுவாரு, மனமுறைக்கு ஏதோ பண்ணுவாரு என்று நினைக்கிற நினைவு அப்படி ஒரு பிரசனமே கிடையாது. அப்படி நினைக்கிற நினைவை விட்டுருங்க. உட்கார்ந்து அழுகிறது, புருஷனை சொல்லி சொல்லி அழுகிறது, பிள்ளைகளை சொல்லி சொல்லி அழுகிறது, பொருளாதாரத்தை சொல்லி சொல்லி அழுகிறது. அது பிரேயர்ல ஆண்டவர் மனது விரும்புவார் சொல்லி தவறான. அல்லேலூயா. ரொம்ப சுலபமா போயிடும் அப்படி அழுகிறது. கண்ணீர் விட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார் சொன்னா நாங்க எல்லாம் சீக்கிரமா பிரசனம் பண்ணி முடிச்சிடுவோம். எல்லாரும் கூட்டி சேர்ந்து வீட்டுல போய் இருந்து இந்த பிரச்சனை இப்படி சொல்லி சொல்லி அழுங்க, நல்லா அழுங்க அழுங்கன்னு சொல்லி விட்டுருவோம். அதுல தேவன் பிரியமான விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான இருக்க முடியாது. விசுவாசம் இருக்கணும், பிரேயர்ல விசுவாசம் இருக்கணும். புறப்பட்டு வரணும்னா விசுவாசம் இருக்கணும். 7 நாள் பிரேயர் நான் எழுதி கொடுத்துருக்கேன், பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்கிறேன். எனக்கு விசுவாசம் இருக்கணும். நடக்கும் நடக்கும். அதுக்கான இருக்காங்க. அவங்க பிள்ளைகளுடைய பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை சொல்லிட்டே இருக்காங்க. எப்ப இருந்தாலும் சொல்லிட்டே தான் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிவு கட்டப்படும் சொல்லியிருக்கு. ஏறக்கூடிய 80% முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பெரிய பாடுபட்டு பட்டதில்லை, ஒன்றும் கஷ்டப்பட்டது. ஒரு நாள் இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். ½ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி, கையெழுத்து போட்டாங்க, முடிஞ்சது. எல்லாம் மற்றும் செட்டில் போன திங்கட்கிழமை. அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப கவனமா இருக்கிறீங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லுகிறதுனால, பிரச்சனையை சொல்லுகிறதுனால சொல்லிட்டா அவர் கிரியை செய்வார் சொல்றது தவறானது. ஹலோ, நம்முடைய ஆண்டவர் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட அடுக்கி அடுக்கி நான் இப்படி எல்லாம் பாடுபடுறேன்ப்பா, என் வீடு இந்த நிலைமையில இருக்கப்பா, என் பிள்ளைகள் இந்த நிலைமையில இருக்கப்பான்னு சொல்லி பிரச்சனை லிஸ்ட் போட்டு அடுக்கி ஆண்டவர் சொன்னா ஜெபம் நினைக்கிறீங்க, தவறானது. இதெல்லாம் மனசுல இருக்குமானா உடைச்சிருங்க. கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட அடுக்கிறது ஜெபம் அல்ல. அவருக்கு தான் என்னது நம்ம கஷ்டம் தெரியும். அதுக்கு மேல இன்னொரு நீங்க போய் அவருக்கு பாடம் எடுத்து எனக்கு இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, இப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்றதுனால ஆண்டவரை கவர்ச்சிக்க முடியாது, அவரை அட்ராக்ட் பண்ண முடியாது, அவர் அதுல பிரியப்பட மாட்டார். கஷ்டத்தை சொல்லுகிறதுனால அவர் பிரியப்படுறது இல்ல. விசுவாச ஜெபத்துல விசுவாசம் இருக்குதான்னு பார்க்கிறாரு. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்துல விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா அவர் உங்க மேல பிரியமா இருக்காரு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை கவர்ச்சிப்பது ஒன்றே ஒன்று விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் யார் மேல இருக்குதோ உங்கள் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல இருக்காங்களே, எவ்வளவு கண்ணீர் விட்டோம் என்பதில்லை, எவ்வளவு பிரச்சனைகளை சொன்னோம் புலம்பினோம் என்பது ஜெபம் அல்ல. ஜெபம் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. பிரச்சனையை அடுக்கி அடுக்கி பேசிக்கிட்டே இருக்குது ஜெபம் அல்ல. உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். நீ இதை எப்படி ஜெயம் கொள்ளணும், இந்த நிலைமை உங்களுக்கு எப்படி மாறும், இதை கற்றுக்கொள்கிறதா ஜெபத்துல என்ன பண்ணணும், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும் என்ற கற்றுக்கொள்கிறதா ஜெபம். நாமே சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபத்துல விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஜெபத்துல ஏதேதோ வார்த்தைகளை பேசுறது ஜெபம் அல்ல. நல்ல தெளிவா தேவனுடைய வார்த்தையை சொல்லி கட்டளையிட்டு இது நடக்கணும் சொல்கிற வார்த்தை பேசுற ஜெபம் ஜெபம். நம்ம கூட நான் சொல்லுவேன், கர்த்தர் என்ன அனுமதிச்சா உங்க பிரச்சனை நான் தான் முடிக்க போறேன் சொன்னா முடிஞ்சு போச்சா? அல்லேலூயா. 4 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனு, வக்கீல்மாரு, ஊர் பஞ்சாயத்து, அந்த என்னெல்லாம் நடந்திருக்கு. நான் ஒண்ணுலயும் பிறகு ஃபைனலை கொண்டது முடிக்கணும், அவ்வளவுதான். ஏன் வேலை முடிஞ்சு. அல்லேலூயா. பிரச்சனையை நான் உள்ள ஒண்ணுமே கேட்கல. என்ன எந்த நிலைமையில இருக்கு, என்ன செய்ய முடியும், இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, டான் 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 பாயிண்ட் போட்டு அவங்க எழுதணும், முடிச்சு போட்டோம், காரியங்களை முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. பிரச்சனையை அடுக்கிறதுனாலயோ அழுகிறதுனாலயோ இது ஆண்டவரின் சித்தம் அப்படிதான் நடக்கும், ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்குது என்பதனாலயோ நீங்களும் நான் நினைச்சிட்டு ஜெபம் பண்ணாம இருக்கிற தவறு. ஜெபத்துல வளவளன்னு நிரம்ப மூச்சு பிடிச்சு அப்படி சொல்லி இப்படி சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி சொல்றதெல்லாம் ஜெபம் அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. ஜெபத்தை நான் அப்படி பண்ணுவேன். ஏன் இதை போதிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவேன். அழுது கண்ணீர் விட்டு அழுதா எனக்கு நடக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஹலோ, நான் அழுதுட்டா எனக்கு அப்படி நடந்துடும் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா பிரோஜனமான நிச்சயமான ஒரு பதில ஜெபத்துல கண்டுகொண்ட பிறகு இதை நடக்க வைக்க முடியும், இதை உடைக்க முடியும், இதை கட்ட முடியும், இதை நாம் உருவாக்க முடியும் என்பதை கண்டுகொண்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஜெப வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். நாம சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, மகன் பிரச்சனை, மகன் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகன் பிரச்சனை, அல்லேலூயா. இதெல்லாம் பண பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிட்டா ஆண்டவர் அப்படியே உடனே கேட்டு பதில் கொடுப்பாங்கல்ல. இதெல்லாம் சொல்லுகிற ஜெபம் இல்ல. நீங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவருக்கு இதெல்லாம் தெரியும். இந்த பிரச்சனைக்கு நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுகிற என்பதுதான் ஜெபத்துல தெரியும். இத பண்ணுனா இது நடக்கும். ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா சிலருக்கு டென்ஷன் ஏறி மூக்கு மேல ஏறி உச்சிக்கு மேல ஏறிட்டு ஆடிட்டு இருக்கும். அதெல்லாம் உனக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் படாது. கூல் டவுன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தை நம்ம பிரச்சனைகளுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அறியணும். என்னுடைய பிரச்சனைக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை பைபிள்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று, அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்து என்று சொல்கிறார்.
நான் எனக்கு என்ன தீர்வு உண்டாக வேண்டுமோ அதை உன் வாயில உச்சரித்து நாவல நீ சொல்லு என்று சொல்லுகிறார். எனக்கு என்ன நடக்கணும்? எனக்கு என்ன நடக்கணுமோ அதை நீ வாயில உச்சரித்து சொல். ஹலோ, அப்ப இதுவரைக்கும் அழுகிறது, லிஸ்ட் போட்டு பிரச்சனை அடுக்கிறது, கவனிக்கிறீங்களா? அழுது புரண்டு இது ரெண்டு நம்ம இயல்பா செய்கிற காரியம். ஜெபத்துல வளவள பேசுறது இல்ல, என்ன நடக்கணுமோ அதை பிரகடனப்படுத்துவது, எதை நான் விரும்புகிறோம் அதை நடக்கும்படி செய்ய வைக்கிறது, என் வார்த்தையில நடக்க செய்வது ரொம்ப முக்கியம். நாக்கு ரொம்ப முக்கியமா சூஸ் பண்ணி பேசணும். நாவில் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தை நாம் எதை விரும்புகிறோமோ அதை பதிலாக தருவதுதான் சொல்லும். நான் என்ன விரும்புகிறோம் அது பதிலா பைபிள்ல கொடுக்கப்பட்டாச்சு. தேவனுடைய வாயிலுக்கு புறப்பட்டு வார்த்தை வந்துருச்சு. எனக்கு இன்னொருக்கு ஆண்டவர் எனக்கு பேசுவார் நினைக்காதீங்க. ஹலோ, பைபிள்ல கொடுக்கப்பட்டாச்சு பதில். உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க நோய்களுக்கு, உங்க பொருளாதார பிரச்சனைகளுக்கு, உங்க மனமாற்றங்களுக்கு ஏற்கனவே பைபிள்ல வசனங்கள், வார்த்தைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு எடுத்து பயன்படுத்தி பார், ஜெயம் உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி செய்யும், நடக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம் வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம் வரும். நான் வீட்டில் நேற்று காலையில சமையல் ஆரம்பிக்க போறேன். ஒரு வீட்டில் இருந்து அழைப்பு வந்து, பாஸ்டர் உடனே நீங்க வரணும். 7:30 மணி காலையில் உடனே நானே உணவு திட்டத்தை எல்லாம் மாற்றிருக்கேன். இந்த டைம்ல நான் சாப்பிடணும்லாம் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி போறது என்ன பண்றது தெரியல. ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நான் எல்லாத்தையும் அடிச்சு புரட்டி ஊற்றி போட்டுட்டு நான் புறப்பட்டு போயிட்டு அங்க போனா அந்த ஐயா வார்த்தையில பல காரியங்களை சொல்லுகிறாராம். இந்த அம்மா வார்த்தையில பல காரியங்களை சொல்லி இருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசின வார்த்தைகள் விளைவ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் கவனிக்கிறீங்க. நாவல தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நாவல உங்க வாழ்க்கையில வசனத்தை பயன்படுத்தி சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லுங்க. சொல்லப்பட வேண்டாத காரியங்களை பேசாதீங்க என்று வேதம் சொல்லுது. நேற்று நான் வேற ஒண்ணும் பண்ணல. நீங்க என்ன விதைச்சீங்களோ அது போல உங்க புருஷனும் உங்க குடும்பம் இருக்கு. நீங்க இத்தனை வருஷமா என்ன விதைச்சீங்களோ அது போல உங்க ஒய்ஃபும் பிள்ளைகளும் இருக்காங்க. வார்த்தை என்பது, சொல் என்பது, வாயில உச்சரிக்கிற வார்த்தை என்பது அது ஒரு விதை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிவிடுகிறீர்களா? எவனாகிலும், அது சின்ன பையன், வாலிபன், அது பெரிய ஆளு, இத்தனை வருஷ கிறிஸ்டியன், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறேன் என்பதனால எவராக இருக்கட்டும், நேற்று தான் ரட்சிக்கப்பட்ட நீயாக இருக்கட்டும், இன்றைக்கு நான் கர்த்தரை நான் உறுதியா நம்புகிறேன் நீயாக இருக்கட்டும், இத்தனை வருஷமா இருக்கிற எந்த கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஆண்டுடைய பிள்ளையே எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளிட்டு போயிட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுகிற வார்த்தையை 3 தடவை அழுத்தமா சொல்லுது. சொல்லு, சொன்னபடி நடக்கும். சொல்லுகிற வார்த்தையில 3 தடவை அழுத்தமா ஒரு ஜபத்துக்கு ஆதாரமா சொல்ற. சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரதானமா கவனி.
விசுவாசத்தை ஒரு தடவை தான் பேசுறாரு, ஆனா சொல்லுகிற வார்த்தையை ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா கவனி. கர்த்தருடைய பிள்ளையே, நீ பேசுகிற வார்த்தையை கவனி. உன் வார்த்தையின்படி நடக்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். இந்த பலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த நோயை பார்த்து, இந்த தரித்திரத்தை பார்த்து, இந்த இல்லாமை பார்த்து, எதிராக நிற்கிற எதிராளிகளை, விரோதிகளை பார்த்து, கடனை பார்த்து, இந்த பிரச்சனை போன்ற மலையை பார்த்து நீ தள்ளுண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லு. நீ என்ன சொல்லணும்? அங்க ஆடி கிடக்கட்டும், அங்க பயங்கரமான நிலைமை இருக்கட்டும். நீ ஒரு விதை போடுறதுக்கு மேல என்ன விதை? தள்ளுண்டு போ. அல்லேலூயா. இவைகளை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் பிரச்சனையை பார்த்து என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும்படி சொல்லு. என்ன நடக்குமோ அதை சொல்லு. ஜெபத்தில் என்ன சொன்னோம்? பரிதாபமா புலம்பிட்டு ஐயோ ஆண்டவரே இல்ல சொல்லாண்டாமா. அது தேவன் பிரியமா இல்லையா? ஒப்பார வச்சு கண்ணீர் விட்டு அழுது புரண்டு உருண்டு அழுது நெச்சில அடிச்சு தலையில அடிச்சு கதறத தேவன் பிரியமா இல்லையா? நீ விசுவாசத்தோட சொல்லு. இப்படி ஒரு பிரச்சனை உன் வீட்டுல இருக்கு, வாழ்க்கையில இருக்கு, உன் குடும்பத்துல இருக்கு, உன் ஜீவனத்துல இருக்கு, அது தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீ சொல்லு முதல்ல. அல்லேலூயா. அது நடக்கும் என்று விசுவாசி. அப்படியே நடக்குமா? நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. நாமே சொல்லுவோமே. இந்த நாள்ல மலையை பார்த்து அழுதுட்டு இருக்காதீங்க, பிரச்சனையை பார்த்து அழாதீங்க. ஆண்டவர் அப்படியான சொல்லியிருப்பாரு. இந்த மலையை பார்த்து இந்த பிரச்சனையை பார்த்து அழுதுட்டே இருந்து சொல்லல. வளவளவளான்னு பேசாத. ஒரே வார்த்தை தள்ளுண்டு போ. ஆமென் சொல்லுவோமா? தள்ளுண்டு போ. என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை என் வீட்டுல இருக்கக்கூடாது, என் மகன்ல இதை நான் பார்க்க கூடாது, என் கணவர்ல இதை நான் பார்க்க கூடாது. தள்ளுண்டு போ. இந்த போராட்டத்தை நான் வீட்டுல பார்க்க கூடாது, இந்த தரித்திரத்தை நான் வீட்டுல பார்க்க கூடாது, இந்த பண பிரச்சனை நான் பார்க்க கூடாது, இந்த கடன் பிரச்சனை நான் இந்த வீட்டுல பார்க்க கூடாது. தள்ளுண்டு போன்னு சொல்லு. ஆமென் சொல்லுவோமே. இந்த வியாதியை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லு. ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. முடங்கி கிடக்கிற எந்த நிலைமை இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது. முடக்கத்தை பார்த்து தள்ளுண்டு போ சொல்லு. சொல்லு. அதன்படி நடக்கும் என்று விசுவாசி. என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொன்னபடியே ஆகும். விசுவாசத்துல இருதயத்துல நம்பு. இது நான் சொன்ன அது நடக்கும் நம்பு. நான் சொல்லிட்டேன், இந்த ஜெபத்துல இதெல்லாம் சொல்லிட்டேன். இது நடக்கும் என்று நம்பு. அல்லேலூயா. சொல்லிட்டு கண்ணை திறந்துட்டு அப்படி பார்க்கணும். மழை போகலைங்க, நான் சொன்னேங்க. கவனிக்கிறீங்க? நிறைய பேர் அப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க. நான் சொல்லிட்டேங்க, ஒன்னும் போனமா இருக்குல்ல. ஹலோ, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய, கவனிக்கிறீங்களா, ஒரு நிரூபிக்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இதுக்கு முந்தின பின்னணியை நம்ம படிக்கணும். பதில் நம்முடைய ஆண்டவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர். ஸ்கூல்ல காலேஜில் பார்த்தீங்கன்னா டீச்சர் பாடத்தை எடுத்து எழுதி போட்டு அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படியே ஆஃப் மைண்டில் தான் புரியும். அந்த பிள்ளைகளை கூட்டி போய் கெமிஸ்ட்ரிக்கு லேப்ல கூட்டிட்டு போய் இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா படிச்சிங்களா, அதுதான் இந்த கெமிக்கல், இந்த கெமிக்கல் நமக்கு இப்படி இந்த சரி அளவில் தெரியும். அதை மிக்ஸ் பண்ணா இந்த கலர் மாறும், இந்த கொதி நிலை வரும், இந்த வேதியியல் மாற்றம் அடையும், இப்படி மாறும் என்று அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, நிரூபித்து காட்டுவாங்க. லேபுக்கு போயிருக்கீங்களா? அல்லேலூயா. அதை பார்த்துட்டோம்னா ஓ இப்படித்தானா இப்படித்தானா என்று கற்றுக்கொள்கிறது. ஸ்கூல்ல இருக்கு, காலேஜ் நடக்குது, லேபரட்டரி. கவனிக்கிறீங்களா? ஓ இதுதானா அப்படி.
ஆண்டவர் ஒரு லேபரட்டரி மாதிரி ஒரு பாடத்தை நடத்துகிறார் பாருங்க. இந்த விசுவாசத்துக்கு ஒரு பாடம் நடத்துறார். நீ கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கணும். இதுக்கு பின்னணியில ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் இங்க விளக்குறாரு. நீ சொன்னா நடக்கணும், நீ சொல்லணும், உன் வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால பின்னணியில ஒரு காரியம் நடந்திருக்கு. வாசிங்க 12ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். மறுநாளில அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார். கவனிக்கிறீங்களா? ஒரு பாடம் யாருக்கு நடத்துறார் தெரியுமா? சீசருக்கு பாடம் நடத்துறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்றார், நிரூபிச்சு காட்டுறார். நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். சீசர் அதை கேட்கும்படி சொல்றார். நீங்க எல்லாம் பாருங்க, நடக்குதா பாருங்க. ஒரு அம்மா சாது தருவால ஸ்பூன் டீஸ்பூன்ல என்னது பால் கடைசியை ஊட்டிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, வந்துருங்க வந்து பார்த்துருங்க. ஆனா போன்ல ஜோம் பண்றோம். அந்த அம்மா 2 நாளைக்கு முன்னால கேட்டா நல்ல போன்ல பேசுறாங்க, இட்லி சாப்பிடுறாங்க, நல்ல நிலைமை மாறிடுச்சு. அதனுடைய கட்டுகளை மாறின கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விலகினங்களை ஒட்டாச்சு. ஜோம் பண்ண போது இந்த ஜீவன் நடந்துச்சு, பலன் பெற்று. ஆனா தேவன் மகிமைப்படுத்துற பதிலாம் ஜெபத்தில் ஆண்டவர் கொடுத்த பதில் சாகுற ஒரு அம்மாவை நாங்க அதை பண்ணதுனால இப்படி வந்தது, நாங்க தூக்கி எழுப்பி ஆரம்பிச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி ஜீவன் இருக்கு. கோடிக்கிறீங்க தேவனை மகிமைப்படுத்துற காரியத்தை தவிர இந்த நம்பிக்கை கத்த மேல இருக்கட்டும். ஜெபம் பண்றதுல தான் நடக்குது. ஜெபிக்க வர பிள்ளைங்க ஜெபத்தில் நடக்குது. இருக்கிற சந்தேகப்படாம பாருங்க, இது என் பிள்ளையுடைய சாமர்த்தியம், இது எங்க அப்பா அம்மாவுடைய சாமர்த்தியம், நாங்க அப்படி பண்ணனால இப்படி ஒர்க் அவுட் பண்ணனால எங்க யோசனையில எங்க திட்டத்துல வந்து நீ யாராவது நினைக்கிறீங்களா? உங்களுடைய காரியம் வாய்க்காது. எங்க தேவனுடைய நாம மகிமைப்பட சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். என்ன நடக்குன்னு கவனிக்கிறீங்க. இப்போ ஒரு அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு நேரா வர்றாரு. வர வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதுல இலைகள் பச்சையாக இருந்திருக்கு. அப்ப பட்டு போன சொல்லுங்க, மரம் இல்ல, காய்ந்து போன மரம் இல்ல, பச்சையா நிக்குது. அந்த மரத்தை அவர் பார்க்கிறார். ஒரு மரம், வேப்ப மரம் நிக்குது, பச்சை மரம் நல்லா பூத்து நிக்குது. கவனிக்கிறீங்களா? இது போல ஒரு மரத்தை பார்த்துட்டு அவர் கனியை தேடுறாரு. அது கனி உள்ள காலம் இல்ல. பைபிளை சொல்லுது, ஆண்டவருக்கு தெரியுது. கனியற்ற காலத்திலேயே பச்சை மரமா நிக்கிற அந்த மரத்தை பார்க்கிறார். கனி இருக்கக்கூடிய காலம் அல்ல, அது பூக்க வேண்டிய நாட்கள் இல்லை, அது காய்த்து கனி கொடுக்க வேண்டிய நாள் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு பாடத்தை சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த மரத்தை பார்த்துட்டு சமைச்சுட்டாரு, இனி ஒரு காலம் ஒருவர் உங்களிடத்துல கனியை குசியாது இருக்க கடவுள்னு சொன்னாரே. ஆண்டவருக்கு இப்படி இருந்தாலும் இவ்வளவு நல்ல பச்சை மரத்துக்கு மேல இவ்வளவு கோபம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு என்ன இருந்தாலும் இவ்வளவு கோபம் இருக்கக்கூடாது. அவருக்கு இங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறேன். அவருக்கு கோபப்படணும் அதெல்லாம் நோக்கம் இல்லை. நீ சீசன் அதை கேளு, கவனிச்சுக்க. நான் என்ன சொல்றேன்னு கவனிக்க. இந்த பச்சை மரத்தை பார்த்து சொல்றேன், நீ இனி ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்துல கனியை குசியாக இருக்க, நீ பட்டு போற, நீ அடுத்த சீசனை காண மாட்ட, நீ பூக்க மாட்ட, நீ பட்டு போகிற என்று நான் சொல்லுகிறேன் என்று உள்ள பட்டு போகிற தன்மையை சொல்லிட்டு வாங்க சொல்றாரு. நடக்கட்டும். சீசர்கள் கேட்டாங்க. திரும்ப எருசலேமுக்கு வராங்க. வந்த பிறகு பாருங்க, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும்
துரத்தி விடுகிறார். காசுக்காருடைய பலகைகளை, புறாவிற்குடைய ஆசனங்களை கவிழ்த்து ஒருவன் தேவனுடைய வழியாக யாதொரு பண்டத்தை கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? நீங்கள் அதை கள்ளக்கூறாக என்று உபதேசிக்கிறார். கவனிக்கிறீங்களா? சர்ச்சில் அன்னைக்கு பலி செலுத்தும், தேவாந்தி ஆலயத்தில் பலி செலுத்துக்கு யாராவது புறா கொண்டல் வைங்க, ஆட்டுக்குட்டியை கொண்டல் வைங்க. ஒரு புறாவுக்கு 50 ரூபாய் இருக்குன்னா ட்ரிபிள் ரேட் வாங்கிடுவான். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 1000 ரூபாய் இருக்குன்னா 4000 5000 வாங்கிடுவான். அநியாயமான ரேட், வேற எங்கேயும் வாங்க முடியாது. இங்கதான் கோயிலுக்குள்ள இருக்கு, சர்ச்சுக்குள்ள இருக்கு, அங்கதான் வாங்கணும். நிறைய இடத்துக்கு எக்ஸிபிஷன், சில டூர்களுக்கு எல்லாம் போனா இங்க இருந்தே டிஃபனை சும போகும், தண்ணி பாட்டில சும போகும். சொல்லிடுவோம், எப்ப வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, கேன் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. டூர் போங்க. ஏன்னா 10 ரூபாய் பாட்டில் தண்ணி 20 ரூபாய்க்கும், 5 ரூபாய் பொருள் 50 ரூபாய் நிற்கும். அதனால என்னெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா அங்க போற இடத்துல வேற எங்கேயும் போக முடியாது. அந்த எக்ஸிபிஷனுக்குள்ள விற்கிற பொருள் டபுள் ரேட்டா இருக்கும். அல்லேலூயா. இது போல தேவனுடைய ஆலயத்துல வியாபாரம் பயங்கரமா தலைகட்டி பறக்குது. ஆலயத்துல வியாபாரம் ஆகாதுங்கிறார், அடிக்கிறார். அடிச்சு திரும்ப நினைச்சார் பாருங்க. அதை வேற பாருங்க பரிசெல்லாம் கேள்விப்பட்டு அவரை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அவருடைய உபதேசங்களை கண்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டதுனால இவரை கொலை செய்யறதுக்கு அப்படி துணியாம பயந்து இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆச்சுது. அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். திரும்பவும் பெத்தானியாவுக்கு வந்துட்டார். போற வழியில திரும்ப பார்க்கிறாங்க. காலையில தேவனுடைய ஆலயத்துக்கு எருசலேமுக்கு அங்க போறாரு. அங்க சாபம் போடுறாரு அந்த மரத்தை பார்த்து. அங்க போய் சபையை கிளியர் பண்ணிட்டு திரும்ப வராரு. மறுநாள் சாயங்காலத்தில் திரும்ப அதே நாள் வராரு. வர வழியில அந்த அத்திமரம் படல. இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பெல்லாம் வந்து அந்த வழியில போறாங்க. வழி ஒரே வழிதான். இங்க இருந்து ஆரச்சாரு போனோம்னா இப்படி போய் அங்க போறதான் வழி. அங்க இருந்து இங்க வரணும்னா இதே தான் வழி. இப்போ பெத்தானியாவுக்கு எருசலேமுக்கு திரும்ப வந்துட்டார் மறுநாள் சாயங்காலத்துல. அப்போ பட்டு போகல. இப்ப பாருங்க 20ஆம் வசனம். மறுநாள் காலையில இப்ப 24 மணி நேரம் ஆகி போச்சு. அவர் சொன்னது ஒரு நேரம். அது பிறகு உடனே போய் பார்த்தா அங்க பட்டு போகல, பச்சையா நிக்குது. சாயங்காலம் அந்த வழியா போகும்போது வரும்போது பச்சையா தான் நிக்குது, படல. மறுநாள் காலையில அவர் அந்த வழியா போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். 24 hours ஒரு வார்த்தையை ஆண்டவர் மரத்துக்கு, பச்சை மரத்துக்கு சொல்லுகிறார். சொல்லிட்டு 24 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் அதை நினைச்சிருக்கு, பட்டிருக்கு. சில காரியங்கள் ஒரு நாளையில பட்டு போயிடும், சில காரியம் ஒரு வாரத்துல, சில காரியம் சில மாசத்துல, சில வருஷத்துல நடக்கும். நீ சொன்னது நடக்கும், சொல்லு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஆமென். நல்ல கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை நம்ம அறியணும். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சொன்ன உடனே கண்ணை திறந்து அப்படி நடந்திருக்கான்னு பார்க்க கூடாது. அது நடக்குது. நான் சொன்ன காரியம் நிறைவேறுது, வேரோட பட்டு போகுது, இலை உதிருது. அப்படிப்பட்ட நிலம் அந்த பச்சை மரத்துக்கு இத்தனை அவசரம் இப்படி நடந்திருக்கு. வீட்டுல இருக்க நிலைமை நீ இப்படி சொன்னா இது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள காலத்துக்குள்ள அது இப்படி நடக்கும், நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திரும்பி வருகிற நேரத்துல ஏதோ ஒண்ணும் இல்லாம பட்டு போயிருப்பதை கண்டார்கள். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தின் கடவுள் தேவன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அவரை போல படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க மனுஷன் நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு பன்றி வந்து சிங்கத்தை போல நிச்சயாது உருமாறு. எது போல உருவம்? பன்றி மாதிரிதான் உருவம். ஒரு சிங்க குட்டி போட்டத பன்றி குட்டிகளுக்கு இடையில ஒருத்தர் வந்து ஒரு சிங்க குட்டிய சேர்த்து வளர்த்தாரு. அது அந்த பன்றி குட்டிகள் கூட சேர்ந்து உருவிட்டு அந்த சேத்துல போய் அந்த பண்ணி எல்லாம் போய் உள்ள உட்காந்து சேத்துல போட்டு உருண்டு கட்டி புரண்டு அப்படி பண்ணோம்னா சிங்கமும் பார்த்துட்டு இருந்துச்சு.
அதுவும் என்ன செய்யுதுன்னா அந்த பன்னிக்குட்டியை பார்த்துட்டு அதுக்கு என்ன எல்லாம் அதை போல உருவிட்டு அதுவும் என்ன செய்யுது சேத்துல போய் நல்லா உருண்டுச்சு. உடம்பெல்லாம் சிங்கக்குட்டி, அது காட்டுக்கு ராஜா. அதுக்கு எண்ணம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பன்னிக்குட்டி மாதிரியே ஆயிப்போச்சு. இப்ப ஒருத்தருக்கு கரையை ஏறி வந்து நின்னா ஒரு பன்னி கூட்டத்துக்குள்ள பன்றி கூட்டத்துக்குள்ள ஒரு ஏதோ வித்தியாசமா இருக்கேன், சேர்ல புரண்டுக்கு வந்து மூக்கு வீஞ்சி எல்லாம் அது மாதிரி அடுக்கா அப்படி சாக்கடையா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்தா அது ஏதோ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு அதை தூக்கி வந்து கழுகி பார்த்தா சிங்கக்குட்டி. அவர் நினைச்சாரு அந்த சிங்கக்குட்டியை தூக்கிட்டு போய் பன்னிக்குட்டியிலிருந்து போய் நேர கொண்டு சிங்கத்துக்கு அருகில கொண்டு விட்டாங்க. சிங்கத்துக்கு ஆண் சிங்கம் பெண்கள் சிங்கத்தை பார்த்தோன்னா அப்படி ஏறிட்டு பார்க்குது, நானும் அந்த இப்பாட்ல இருக்கேன், நானும் இப்பாறுகளா இருக்கிறேன், நானும் அது போல இருக்கணும்னு சொல்லி அது கூட அதை கட்சிக்க தொடங்கிச்சான். உருமுறதை நிறுத்திச்சான், சாக்கடை இறங்குறத நிறுத்திச்சான். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்டிய ஜீவத்தை நல்லா கவனிக்கிறீங்க. கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், நம்மை படைத்தவர், விசுவாசத்தின் தேவன். அவர் வார்த்தையில விசுவாசத்தை சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படி சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, அதை கண்டார். ஆண்டவர் என்ன கவனிக்கிறீங்க? ஆண்டவரை போல நீங்களும் சிங்கக்குட்டி பன்னிக்குட்டி இல்ல. ஹலோ, நல்ல கவனிக்கிறீங்க. நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைங்க, தேவர்கள் என்றும் உன்னதமான தேவனுடைய மக்கள் என்றும் அழைக்கப்பட்டீங்க. தேவ சாயல்ல உள்ளவங்க. ஆனா பாவத்தினாலும் சாபத்தினாலும் பன்னிக்குட்டியா மாறிட்டோம். விசுவாசத்தின் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச வார்த்தை தான் பேசணும். அல்லேலூயா. நிறைய விஷயங்களை தப்பு பண்றோம். நான் அதுக்கு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பொறுத்து, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து போங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாகிறது. அங்க வறுமை இருக்கு, அங்க இருள் இருக்கு, அங்க ஒழுங்கின்மை இருக்கு. அதை பார்த்து சொல்ற வெளிச்சம் உண்டாகிறது. அது அப்படியே ஆயிற்று, அதை கண்டார், நல்லது என்று காண்க. கவனிக்கிறீர்கள்? சொன்னார், அப்படி ஆயிற்று, அதை பார்க்க அப்படி நடந்திருக்கு. வாசிங்க அடுத்த வசனம், 6வது 7வது வசனத்தை படிங்க. பின்பு தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று, ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுள் என்று சொன்னார். உண்டு பண்ணி அது அப்படியே ஆயிற்று. வார்த்தையில சொல்லுகிறார், ஆகாய விரிவு உண்டாக கடவுள், ஜலத்திலிருந்து பிரிக்க கடவுள். என்ன சொல்லுகிறார்? அது அப்படியே ஆயிற்று. அடுத்தது, அது நல்லது என்று கண்டார். கவனிக்கிறீங்க? சொன்னாரு, அப்படி ஆகுது, அதை பார்க்காரு, நடந்துச்சு. கவனிக்கிறீங்க? இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மை அவரை போல படைத்திருக்கிறார். நாம் பன்னிக்குட்டி இல்ல, நம்மை அவரை போல படைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை போல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நாம் தேவ சாயல இழந்த வார்த்தைகளை பேசி பேசி பழகிறதுனால நாம் ஒரு சிங்கக்குட்டியா இருக்கணுமா? இல்ல நான் பன்னிக்குட்டியா தான் இருப்பேன். பன்னிக்குட்டியா இருந்து போங்க. பன்னிக்குட்டிக்குரிய வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள், புலம்பல் வார்த்தைகள், அழுகிற வார்த்தைகள், கோப கணைகள் எல்லாம் பன்னிக்குட்டியுடைய செயல்கள். அதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை உன் சூழலை எடுத்து பயன்படுத்து. பிரச்சனையை பார்த்து சொல்லு, பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் சொல்லு. நீ சிங்கக்குட்டி, தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் அருமையான தேவ பிள்ளைகள், மிக முக்கியமா கவனிப்போம். நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தையும், நீங்க எல்லாம் பயங்கரமா பிரசவம் பண்றீங்க, பணத்தையும் தேவனையும் சேவிக்க கூடாதுன்னு எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு. நாம என்ன பணத்தை சேவிக்க சொல்றோம்?
அவ்வளோ பணத்தையும் தேவனையும் நினைச்ச கூடாது, சேவிக்க கூடாது. நான் சொல்லுவேன், தேவனை சேவிங்க, பணத்தை பயன்படுத்துது. அல்லேலூயா. பணத்தை பயன்படுத்துங்க, அதை சேவிக்கிறது. கவனிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கிறேன். நிறைய பன்னிக்குட்டி கதை கேட்டு கேட்டு நம்ம மைண்ட் எல்லாம் ஒரு காலம் நான் அப்படிதான் கேட்டு கேட்டு பன்னிக்குட்டி மாதிரி இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. எனக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்ல ஆரம்பித்த பிறகு இந்த காரியங்கள், இந்த வெற்றி வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஜெயமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், வார்த்தையை மாற்றணும். நான் யாரு என்று அறிந்து கொள்ளணும். நான் யாருன்னு தெரிந்தவங்க திரும்ப பன்னிக்குட்டைக்கு வார்த்தை பேசவே மாட்டாங்க. நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், அதை போட்டு உழப்பக்கூடாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, பன்னிக்குட்டி கதை. நான் அந்த பன்னிக்குட்டி கதையில காரணம் ரொம்ப வருஷமா கடத்திட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு சொல்லு, பேர்த்து போ, வியாதியை பேர்த்து போ, கவலையை பேர்த்து போ, சமாதானம் கேடு பேர்த்து போ, போராட்டமே வீட்டை விட்டு பேர்த்து போ, தள்ளிட்டு போ என்று சொல்லு. அல்லேலூயா. தள்ளிட்டு போன்னு சொல்லு. அதை பார்த்து அழாத. அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்கணும்னு ஒப்பாரி வைக்காத. பிரச்சனை அடிக்கி லிஸ்ட் போட்டு பேசாத. இதை சொல்ல, அவ்வளவுதான். பிரயத்தனம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, விசுவாசம் என்பது ஒரு கடுகு விதையை போல உள்ளது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை படிப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு மனுஷனை எப்படி செயல்படும் என்பதை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த விதமாக உங்களுக்கு ஓமைப்படுத்தி அல்லது கிறிஸ்தாந்தப்படுத்தி சொல்லுவேன். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிய ஒரு விதைதான் விதைக்கப்படும் போது அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடைத்தக்கதாக பெரிய விளைகளை விடும் என்றார். கவனிக்க, பலன் எப்படி உண்டாகுது? ஒரு கடுகு விதை போல இருக்கக்கூடிய உன்னுடைய வார்த்தை, ஒரு சொல். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா சொல்லுனால செயல்படுது. தேவன் எப்படி செயல்படுகிற வார்த்தையினால செய்கிறார். அவருடைய ஜனங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒழுங்குபடுத்து வார்த்தையை. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறாய், இனிமேல் இதெல்லாம் பண்ணாத, இப்படி சொல்லுன்றார். அல்லேலூயா. அந்த விதையை நீ விதைக்கிற, கிராமத்துல விதைக்கிற, வறுமையில விதைக்கிற, ஒழுங்கின் மேல விதைக்கிற, பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இந்த விதையை போடுங்க, நீ இப்படி மாறுற. அல்லேலூயா. வீட்டுல வர வேண்டிய வார்த்தைகள், காரியங்கள் என்ன நடக்கணுமோ அதை சொல்லு. நாமே சொல்லுவோமா? இந்த சிக்கல்களை, இந்த தரித்திரங்களை, இந்த உடந்த, இந்த விழுந்த நிலைமையில தூக்கி எறிகிற வார்த்தை பேசுங்க. தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ. என் வீட்டுல இருக்காத, என் வீட்டுல கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன். தள்ளுண்டு போ, கடனே தள்ளுண்டு போ, அன்பற்ற நிலை தள்ளுண்டு போகட்டும், மனம் திரும்பாமை தள்ளுண்டு போகட்டும் என் வீட்டுல. அல்லேலூயா. தள்ளுண்டு போன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப பைபிளுக்கு வருவோம், இன்னும் சில காரியங்களை பார்ப்போம், பார்த்து முடிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் கவனிக்கிறீங்க, 5ஆம் வசனத்தின் படிப்போம். அப்படியே நாவானது சிறிய அவயவம்தான் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், நாவு பேசக்கூடியது, வேற அதுக்கு வேலை இல்லை. நாக்குக்கு வேற வேலை இல்லை, பேசக்கூடியது. சிறிய நெருப்பு எவ்வளவு
பெரிய காட்டை எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ நாவும் நெருப்புதான். நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் எரிய விடுகிறதாயும் இருக்கிறது. ஹலோ, ஏங்க நம்ம வீடு இப்படி இருக்குது, தரித்திரமா இருக்குது, வியாதியா இருக்குது, பலவீனமா இருக்கிறீங்க? நல்லவனை சாப விதைகளை விதைச்ச விதை நாவுனால நீங்க உங்க வீட்டுக்கு உங்களுக்கு போட்ட அதை லாரியா லோடு அறுவடை செய்துட்டு இருக்கிறீங்க. நேற்று நான் போயிருந்த வீட்டுல இவன் என்ன பார்த்து இப்படி சொல்றா, இவனுக்கு எனக்கு பிடிக்கல, போறானா போக சொல்லுங்க பாஸ்டர். யார் சொல்றது? அவன் போறானா போக சொல்லுங்க. அந்தம்மா இவர் கூட இருக்க முடியாது, இவர் பண்ற வேலைனால நான் அப்படி பேச வேண்டியிருக்கு. இவர் ஏதாவது பண்ணாம நான் பேசுறேன்னா இப்படின்னா அந்த மாதிரி லிஸ்ட் எடுக்குது. அவர் சொல்றாரு, இவன் லாரியில கார்ல எங்கே போய் விழுந்து சாகட்டேவன் அப்படின்னு சொல்றா. ஹலோ, கவனிக்கிறீங்க? நாவு நெருப்பு உன் வீட்டை உன் வாழ்க்கையை கொளுத்தும், உன் பொருளாதாரத்தை கொளுத்தும், பிள்ளைகளை கொளுத்தும். நாவு நெருப்பு. அன்னைக்கு நம்ம இத்தனை வருஷத்துக்கு முன்னால எதையெல்லாம் வாயினால விதைச்சோமோ அதை இன்னைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். சாப விதைகளை விதைச்சோம். புருஷன் மேல, பிள்ளைகள் மேல, பொருளாதாரத்தின் மேல, வாழ்க்கையின் மேல, குடும்பத்தின் மேல, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாயினால நல்லா தூஷித்தோம், சபித்தோம், சாப விதைகள் விதைச்சோம். இன்னைக்கு அறுத்துட்டே இருக்கிறோம். அந்த கண்ணீரை நம்ம சுமக்கிறோம், அதனால புலம்புகிறோம், அழுகிறோம். அன்னைக்கு விதைச்ச விதைதான் நம்முடைய பெற்றோர்கள் விதைச்சிருப்பாங்க, இந்த குடும்பத்தார் நம்ம மேல விதைச்சிருப்பாங்க. எதெல்லாம் விதைக்கப்பட்டதை இன்னைக்கு அறுவடை செய்கிறோம். ஏன் பரிதாபம் மாறணும்? ஏன் இந்த நிலைமை? நான் ஒரு காலத்துல விதைச்ச விதை என்னுடைய ஒரு தென்னை மரத்தை நட்டோம் பாருங்க, ஒரு 5-6 தென்னை மரம் நிற்கிறது. அன்னைக்கு கஷ்டப்பட்டு இல்ல வேதி இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டு தென்னை மரத்தை வச்சோம். பயங்கர அடுக்கம்புல்லாம் நிறைய கிடந்துச்சு. அதை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி சுமப்போம், அங்கேயே சுமந்து கொண்டு ஊற்றுவோம். அன்னைக்கு நட்டோம், இன்னைக்கு பலன் கொடுக்குது. அன்னைக்கு விதைச்ச வாயின் வார்த்தை விதை. ஒரு வாயிலிருந்து சொல் புறப்படுகிறால் அது விதை. அன்னைக்கு விதைச்சது உங்க குடும்பத்தில் அறுக்கிறீங்க, வாழ்க்கையில அறுக்கிறீங்க. ஏன் பலவீனப்படுகிறோம்? அன்னைக்கு விதைச்ச நான் செத்தா நல்லா இருக்கும், பலவீனப்பட்டுட்டே இருப்பீங்க. நான் செத்தாலும் எனக்கு தெரியும், நான் எனக்கு மேல விதைச்ச விதை. நாம நெருப்புதான், அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தும், அது கொளுத்தும், குடும்பத்தை கொளுத்தும். நல்ல ஆரோக்கியமா 80, 90 வயசு, 100 வயசு வாழ வேண்டியவர், 120 வயசு வாழ வேண்டியவர், வாழ வேண்டிய ஒரு பெண், ஒரு வாழ வேண்டிய ஆண், அவருக்கு இடையில சிக்காகிறார், அடிக்கப்படுறார், அது பண்றது, இதை பண்ணுது, பிரச்சனை ஆகுது, வேலை பண்ண முடியல, பலவீனப்படுகிற அன்னைக்கு விதைச்ச விதைகள். கடன் மேல கடனாக இருக்கிறது விதைகள், கண்ணீர் மேல கண்ணீராக இருக்கு. நான் விதைச்ச விதை இன்னைக்கு அறுக்கிறேன். அன்னைக்கு காட்டப்படுத்துற வாய் நெருப்பு, காட்டப்படுத்துற மேல ஒரு வாய் உன் வீட்டை படுத்துது. வேதனத்தை சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சூஸ் பண்ணணும். வளவளான ப்ரே பண்றது முக்கியம். சூஸ் பண்ணி ஈவினிங் என் வீட்டுக்கு நடக்கணும். என்ன செய்யணுமா? நிறைய பிரச்சனைகளை ரத்து செய்யணும். கவனிக்கிறீங்க? என்ற ஒரு அம்மா இருந்தாங்க, எங்க சர்ச்சை வராம தான். இப்ப சமயத்தில் கொஞ்சம் கொரோனா பிரச்சனைனால அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு விட மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மகளுக்கு கணவர். இந்த பிள்ளை வந்து ரொம்ப அமைதியான பிள்ளை. யாரு? இந்த அம்மாவுக்கு பிள்ளை, மகள். மருமகன் வந்து ரொம்ப அமைதியான பையன் தான்.
ஆனா பக்கத்துல வீட்டுக்கு அந்த பக்கம் தெருவுல இன்னொரு வீட்டுல ஒரு பொண்ணோட தொடர்பாகி போச்சு. இவர் சம்பாதிக்கலாம், அன்பு தான் கொடுப்பாரு, இந்த பிள்ளை மேல அன்பு இல்லை, பிள்ளைகள் பாசம் இல்லை, பயங்கர பிரச்சனையா இருக்கு. எனக்கு மகள் அழுதுதான் இருக்கிறா, ஒரே இது சண்டை போட மாட்டா, அழுதுதான் இருப்பா. அழுகிறது பலன் கிடையாது. என்கிட்ட வந்துச்சு இந்த பிரச்சனை. அந்த என்னுடைய கணவருக்கும் ஒரு கள்ள தொடர்புக்கு இடையில நான் ஜோமனம் அன்னைக்கு நான் சொல்ற கவனிக்கிறேன். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால இயேசுவின் நாமத்தில் அந்த தொடர்புல நான் துண்டிக்கிறேன், உடைக்கிறேன். உடைச்சேன். சமீபத்தில் அந்த அம்மா வந்துச்சு, வந்து சொல்லிச்சு, ஐயா ரொம்ப அழுது ஜோம் பண்ணுவேன், எனக்கு தெரியும் உங்க அழுகையில மாறுறது இல்லை. அன்னைக்கு அடிச்சு உடைச்சு அந்த காய்களை உடைச்சு 2 பிரிச்சு நீ உன் மனைவி மேல உன் பிள்ளைகள் மேல உனக்கு அன்பு திரும்பட்டும் சொல்லி ஜோம் பண்ணும். அந்த அன்பு திரும்பிச்சு. இன்னைக்கு வந்து சொல்லுது, நாங்க அழுது ஜோம் பண்ணோம் ஐயா, எனக்கு இன்னைக்கு மகள் சந்தோஷமா இருக்கா, புருஷன் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டியவங்க அவங்க யாருக்கு மகிமை கொடுக்கல, சுயத்துக்கு மரியாதை கொடுக்கலாம் இல்ல. எல்லாம் நாங்க கவனிப்பேன், ரொம்ப கவனமா கவனிப்பேன். இதுல யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு. அந்த வாசனங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உடைக்க வேண்டியதை உடைச்சிடு. உங்க வீட்டுல விளைகிற பலவிதமான வியாதி விளையுது, தரித்திரம் விளையுது, அறுத்துட்டே இருக்கிறோம், கண்ணீர் கூட வைக்குது, நிலைமை பரிதாபமா போது, சமாதானம் கெடுது. அது ஒரு காலத்துல நம்ம விதைச்ச விதை, வார்த்தையினால சொன்ன காரியங்கள் வீட்டில் நல்லா விளைஞ்சுக்கிட்டு ஒண்ணு இல்லாம மாறிட்டு இருக்கு, தரித்திரம் ஆயிட்டு இருக்கு, கண்ணீர்ல போயிட்டு இருக்கு, நிலைமை மாற மாட்டேங்குது. இது அழுகிறது எல்லாம் முக்கியம். நீங்க என்ன செய்யணுமா? பயந்து இதுக்கு முந்தின நிலைமை நான் பழைய தெரியாம செய்தாண்டவரே என்ன மன்னிக்க, நான் மாத்திக்கிறேன். என் குடும்பத்துக்கு என்ன சொல்லணும் அதெல்லாம் நான் இனிமேல் சொல்லுவேன். நாவு நெருப்பு. ஒரு பக்கம் நாவு ரொம்ப முக்கியம். பெரிய கப்பல் எப்படி சுக்கானால திருப்பப்படுதோ அதுபோல வாழ்க்கை வீட்டின் நிலைமையை திருப்புவது ஒன்று, சுக்கான் போடுறது ஒன்று நாவு. கொள்ளி வைக்கிற நாவு அவங்க பேசக்கூடாது. வீட்டுல கொள்ளி வைக்கிற நாங்க நெருப்பு வைக்கிறாரு நாவு. 10 விட்டுட்டு அனுபவிக்கிறோம். என்னெல்லாம் வாயில விட்டோமோ அதெல்லாம் இன்னைக்கு சுமக்கணும். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற பிள்ளைங்க அல்லேலூயா, சத்தம் எழுப்பி சொல்லுவோமே, ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ விதைச்சதெல்லாம் நடக்கும். அதை ரத்து செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டோம், தெரியாம பேசிட்டோம். என் கோபத்துல, என் ஆத்திரத்துல, அவசரத்துல எல்லாம் பேசிட்டேன். என் கோபமே வெளியே போ, தள்ளுண்டு போ. என் கவலையை தள்ளுண்டு போ, என் பிரச்சனையை தள்ளுண்டு போ. வீட்டுல என்னெல்லாம் தள்ளப்படணுமோ எல்லாம் தள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் வீட்டுல இந்த நிலைமை வரணும்னு சொல்லி கட்டுது. என் அன்பு இந்த வீட்டுல வரணும். இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பை கட்டுது. இன்னாருக்கு இருதயத்துல கட்டுது. என் இருதயத்துல அன்பு கட்டப்படட்டும், ஐக்கியம் கட்டப்படட்டும், ஆசீர்வாதம் கட்டப்படட்டும், பொருளாதார ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரட்டும். கட்டவிழுங்க. 4 திசையில் ஆடவர்களை கட்டவிழுங்க. வாய்ப்பின் கதவுகளை கட்டவிழுங்க. கதவை திறந்து முட்டிட்டு வர பொருளாதாரம். இன்னைக்கு விதைச்சீங்கன்னா, தென்னை மரம் நட்ட ஒரு காலத்துல இன்னைக்கு தேங்காய் பறிக்கிறோம்னா, இன்னைக்கு நீங்க விதைச்சீங்கன்னா நாளைக்கு அறுவடை செய்வீங்க. அத்திமரத்தை சமைத்த அத்திமரம் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பட்டு போனது போல பல காரியங்கள் மாற்றங்களை கொண்டு வருது. ஜெபம் மாறும், திரும்பும். நாம சொல்லுவோமா? அப்போ ஜெபம் பண்ணலன்னா ஒரு காரியம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. பிரேயர் ரொம்ப முக்கியம். பலபலான்னு ஜெபம் பண்ணாதீங்க. அழுது ஒப்பாக வச்சு அழுது அழாதீங்க. அது பிரயோஜனம் இல்லை. தேவன் பிரியப்படுறது இல்லை. பிரச்சனையை லிஸ்ட் போட்டு அடுக்கி ஆண்டவனுக்காக இது எனக்கு நிலைமை பாறையா, இவனை கண்ணு இருக்கு ஆண்டவனே, நீ கண்ணு இருந்தா என்ன இப்படி விடுவியா?
உனக்கு கண்ணே இல்லை, உனக்கு மூக்கே இல்லை அப்படியே நான் சொல்லுகிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது இல்லை. பிரச்சனையை பாரு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது பிரச்சனை, ஏன் என்ன மட்டும் இப்படி படைச்சீங்க, என்னையே இப்படி வச்சீங்க சொல்லாத. உன் நிலைமைக்கு உனக்கு என்ன நடக்கணும் அதை சொல்லு. அதான் ஜெபம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெபத்தை மாத்திக்கோங்க. நல்ல ஊக்கமா நீங்க யாரும் நல்ல சிந்தைக்குள்ள கொண்டு வந்து, நான் யார் ஆண்டுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒப்பற்றவன், என் நாவின் வார்த்தையினால என் வீட்டை நான் மாற்றி அமைப்பேன். எதை பேசணும் அதை மட்டும் பேசணும், எதை பேசக்கூடாது. முழு சரீரத்தை அடக்கி வைக்கக்கூடியது எது? நாவு. ஒரு நாவை திறந்தாலே தெரியும் இந்த ஆளு யாரு, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, ஆண்டவருக்குள்ள வந்தாங்களா இல்லையா. நாவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம் எப்படின்னு சொல்லி நீ புலம்பாத. என்ன வாழ்க்கை, என்னது, ஏன் எப்படியோ இருக்கு, எனக்கு பிடிக்கல, அது இல்லை, இதுல சொல்லாத. வாழ்க்கை எப்படி மாறும் அதை சொல்லு. ஆமென் சொல்லுவோமா? காலையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இத்தனை ஆண்டுகளாக நீங்க விடுகிற கண்ணீருக்கும் பெருமூச்சுக்கும் கவலைக்கும் காரணமாக இருக்கிற படைகளை ரத்து செய்து வெளியே போன தழுது விபத்துல என் வீட்டுல அது மாறும். இது வெளியே போனோம், வெளியே போன பிறகு இதெல்லாம் என் வீட்டுல வரணும்னு சொல்லுது. அல்லேலூயா.